இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதரான வார்த்தையின் தாய். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் இந்த மண்ணுலகில் வாழுகிறார் என்றால் அவனுடைய வார்த்தை எப்படி பிறரிடம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது, அல்லது அவனுடைய வாழ்வு எப்படி பிறருக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது, நான் என்னில் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக மாறுகின்றதா என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தினுடைய ஆழமான சிந்தனையிலே 2 நற்பேறுகளை அன்னை மரியாள் பெறக்கூடியவராக இருக்கின்றார். ஒன்று, உடல் சார்ந்த நிலையிலே அவர் பெற்ற அந்த பேரு. அந்த இறை மக்களிடையே இயேசு நல்ல செய்திகளையும் போதனைகளையும் வல்ல செயல்களையும் செய்த இயேசு அங்கு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண் உரக்க கத்தி கூறுகின்றார். அதாவது, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று கூறுகின்றார். உம் தாய் பேறு பெற்றவள் என்ற அந்த வார்த்தைக்கு அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உடல் சார்ந்த நிலையில் பேறு பெற்ற ஒரு இடத்தை அன்னை மரியாள் பெற்றிருக்கிறார் என்பதை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதேபோல் இயேசு இந்த வார்த்தையை கேட்டவுடனே, அந்த பெண் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடனே, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று தன்னுடைய தாயை சுட்டி காட்டுகின்றார். அதாவது, அன்னை மரியாள் ஒரு சாதாரண பெண்மணியாக இந்த உலகில் வாழ்ந்தார். அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த மகத்துவம், அந்த வாழ்க்கையினுடைய ஒரு உச்சத்தின் வழியாக கடவுள் திருவுளம் கொண்ட ஒரு பெண் அன்னை மரியாள். அவளை தேர்ந்தெடுத்து கொண்டால் அவரை முன்குறிக்கப்பட்ட ஒரு அன்னையாக அவரை ஏற்படுத்தினார். அப்பொழுதுதான் அவரை இந்த உலகுக்கு ஒரு கருவியாக, இந்த உலகுக்கு ஒரு வார்த்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தியாக, தாயாக அவர் கொடுத்தார் என்றால் அந்த இறை வார்த்தையை அவள் சுமந்தாள். உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அந்த வார்த்தை அவளுடைய உதிரத்தில் தாங்கக்கூடிய இயேசுவை சுமக்கக்கூடிய அந்த ஒரு பேறு பெற்ற ஒரு நிலையை பெறக்கூடியவராக இருந்தார். அதைதான் இறைவார்த்தையை கேட்டு கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றவராக இருக்க வேண்டும். அதே போல் இருக்கின்றவர்தான் என் தாய் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். அதாவது, அன்னை மரியாள் எப்பொழுது இயேசுவை தன் உதரத்தில் சுமந்தாரோ, அந்த வார்த்தையை சுமந்தாரோ, அப்பொழுதிருந்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டும், கடவுளுடைய வழியில் நான் நடக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் கடவுளோடு அவர் நடந்தார். கடவுளுடைய அந்த குரலை கேட்டு அதை என்னாலும் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு உன்னத ஒரு நிலையிலே அன்னை மரியாள் இருந்தார். அவள்தான் மனிதரான வார்த்தையை அவர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பேற்றை பெறக்கூடியவராக இருந்தார். இது ஆன்மீகம் சார்ந்த நிலையிலே அந்த தாயை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. உடல் சார்ந்த நிலையில் பாலூட்டி வளர்த்த அந்த தாய் என்ற நிலையிலே சுட்டி காட்டப்பட்டாலும், அதே போல் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு உன்னத நிலையை பெறக்கூடியது ஆன்மீகம் சார்ந்த நிலையில் தாயாக இன்னும் அதிகம் பேறு பெற்றவராக இருக்கிறார் என்று இயேசு இங்கு கூறுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய வாழ்வு, அவருடைய வாழ்வு என்பது வார்த்தையை பெற்றெடுத்த இயேசுவே அவரோடு இருக்கின்ற பொழுது அந்த பேற்று, அதாவது இயேசு கொடுத்த அந்த பேற்று, இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிப்பவர், அந்த பேற்றினை அவர் பெற்று இன்றும் நமக்கு ஒரு வார்த்தையாக நமக்கும் என்றும் இருந்து கொண்டிருக்கின்ற அன்னை மரியாள். அதாவது அவருடைய வாழ்வை நாம் ஜபமாலை ஜெபிக்கின்ற பொழுது, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்கின்ற பொழுது, இயேசு என்ற கனியை, இயேசு என்ற வார்த்தையை தன் உள்ளத்தில் உதிரத்தில் சுமந்து அவர் பெற்றெடுத்த பொழுது நாமும் அந்த ஆசீர்வாதமிக்க அந்த வாழ்விலே இணைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்னை மரியாவோடு என்றும் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய அந்த உடனிருப்பு, அன்னை மரியாளுடைய பரிந்துரை நமக்கும் என்னாலும் இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் எப்படி இறை வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், அதாவது நம் இதயத்தை தொட்டது,
அல்லது நம் வாழ்க்கையை தொடக்கூடிய நிலையில் இருக்கின்ற இந்த வார்த்தை, அதாவது தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை இறைவன் நம்மோடு உரையாடுகின்றார். அவருடைய உரையாடல் வழியாக நம்மோடு பேசி ஒரு தாயைப் போல, ஒரு தந்தையைப் போல, ஒரு நண்பனைப் போல, ஒரு பிள்ளைகளைப் போல, ஒரு எதிராளி எப்படி நம்மை வீழ்த்துகின்றாரோ அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலையிலே, அல்லது நான் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அந்த நோய்வாயிலிருந்து நான் எப்படி விடுபட்டு வர வேண்டும், அல்லது விரக்தியாக இருக்கின்ற பொழுது, இப்படி ஒரு தனிப்பட்ட முறையிலும் இறைவன் இந்த இறைவார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகிறார். அந்த பேசுகின்ற வார்த்தையை நான் கேட்டு அப்படியே நான் இருந்து விடுகின்றேனா அல்லது கடைப்பிடிக்கிறேனா என்பதை நாம் உணர வேண்டும். இறைவார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. என் வாழ்க்கையை தொட்ட இந்த வார்த்தையின் வழியாக நான் என்னாலும் கடைப்பிடிப்பேன் என்ற அந்த நிலையிலே நாமும் ஒவ்வொரு நாளுமே இறைவார்த்தைப்படி வாழ அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே அன்னை மரியாள் நம்மோடு இருந்து அந்த வார்த்தையை பெற்றெடுத்த அந்த இயேசு நம் உள்ளத்திலும் அவர் இருப்பார் என்ற நிலையிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவார்த்தையை கேட்போம், இறைவார்த்தையை கேட்டு அதை செயலாற்றி அதை வாழ்வாக்கி நமக்கும் அது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதராக நானும் என்னோடு இருந்து விடாமல் என்னை பார்க்கின்ற மனிதர்களும் அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்ற எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாய் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.